ரொம்ப நாள் பிளானிங்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பக்கெட் லிஸ்ட கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் செகண்ட் பக்கெட் லிஸ்ட் எப்ப கம்ப்ளீட் பண்ணுவோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு டைம் கிடைச்சது. எப்பவும் பாலா அவங்க ஈவினிங் வந்ததும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ஆறாவை அவங்கள்ட்ட விட்டுட்டு நான் கொஞ்சம் வேலை செய்வேன். இன்னைக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சிருந்தது. எல்லா வேலையும் ஈவினிங்கே முடிச்சு வச்சுட்டேன். நைட்டு டின்னர் கூட ஈவினிங்கே செஞ்சு வச்சுட்டேன் பாலா அவங்க வரதுக்கு முன்னாடியே. செகண்ட் பக்கெட் லிஸ்ட்னோடனே ரொம்ப பெருசா இருக்கும்னு யோசிக்காதீங்க. இதுவுமே ரொம்ப சப்பியா தான் இருக்கும். ஊர்ல எல்லாம் இருக்கும்போது எங்க போனாலும் தனியா போவேன் வருவேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது துணை கூட தான் போற மாதிரி இருக்கு. அதனால என்னோட கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி வெளியில வரணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதனால அதுக்கேத்த மாதிரி இன்னைக்கு டைமும் கிடைச்சது. அதுவும் இல்லாம பாலா அவங்களுக்கும் கொஞ்சம் வேலையா இருந்தது. இந்த டைம்ல போய் ஆறாவை போய் அவங்கள்ட்ட விடவும் முடியாது. வீட்டுல இருக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்பவும் போரும் அடிச்சுது. சரின்னு வெளியில போலான்னு நானும் ஆறாவும் கிளம்பிட்டோம். தனியா பார்க்குக்கு போயிட்டு 1 மணி நேரம் அங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போது கடைக்கு போய் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு திரும்பி வீட்டுக்கு வர்றதுதான் பிளானா இருந்தது. எல்லாத்தையும் கரெக்டா பண்ணேன். மண்டை மேல இந்த கொண்டைய மறந்த மாதிரி வீட்டு மெயின் கேட்டு சாவியை வீட்லயே வச்சுட்டு போயிட்டேன்.